ரோமர் 12:6 எடுத்துக்கொள்ளும் பாருங்க. நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். தீர்க்க தரிசனம் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எல்லாரும் நம்ம சொல்ல முடியும், ஆனால் நமக்கு எல்லைகள் உண்டு. நம்ம ஏன் அப்படி சொல்லணுமா அப்படின்னு கேட்டால், நம்ம சொல்லுவதனாலே பக்தி விருத்தி உண்டாகும். நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுவதன் மூலமாக பக்தி விருத்தி உண்டாகிறது. ஆகவே நாம் தீர்க்க தரிசனம் என்ன செய்யணும்? சொல்லணும். நம்ம தீர்க்க தரிசனம் சொல்லுவதன் மூலமாக புக்தி வருகிறது. நம்ம தீர்க்க தரிசனம் சொல்லுவதன் மூலமாக மக்களுக்கு ஆறுதல் உண்டாகிறது. அப்ப அந்த ஆறுதலை மனிதர்களை அடையும்படியாக, பக்தி விருத்தி அடையும்படியாக, புத்தி அடையும்படியாக நாம் கண்டிப்பாய் தீர்க்க தரிசனங்களை உரைக்க வேண்டும். அப்போ அதுக்கு ஒரு எல்லையை வச்சுக்கிறோம். அதுதான் வேதம் சொல்லுது. ஒருவன் தீர்க்க தரிசனம் உரைச்சா எப்படி உரைக்கணும் அப்படி கேட்டால், விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன் அப்படிங்கிறார். விசுவாச பிரமாணம் அதுதான் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம், இன்னைக்கு கண்டினியூ பண்ண போகிறோம். அந்த விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன் அப்படிங்கிறார். விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்லுங்க அப்படிங்கிறார். அப்போ என்னன்னா, 2 பிரமாணத்தை வேதத்தில் பார்க்குறோம். ஒன்று நியாயப்பிரமாணம், இன்னொன்று விசுவாசம். இப்போ நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்றதாக நம்ம என்ன சொல்லக்கூடாது? தீர்க்க தரிசனமெல்லாம் சொல்லக்கூடாது. விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக தான் சொல்ல வேண்டும். சில நேரங்களில் அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், ராங்காக எப்படி தீர்க்க தரிசனம் சொல்லி அநேகருடைய விசுவாசத்தை எப்படி கவிழ்த்து போட்டுடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் போன வாரத்திலே கூட எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது. சில நேரங்களில் சில மனிதர்களை நியாயப்பிரமாணம் மாதிரி நீ இதெல்லாம் செய், அப்போ தான் கடவுள் ஜெபத்துக்கு என்ன செய்வார்? பதில் தருவார்னு தீர்க்க தரிசனம் சொல்கிறது. அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது. நம்ம செய்யாதே, அதான் நியாயப்பிரமாணம். நீ இதெல்லாம் போய் பண்ணணும், இதெல்லாம் பண்ணிட்டு வா, அப்போ தான் உனக்கு இது சரியாகும். அது எப்படின்னா, அந்த குறி பண்ணுறவங்க, அந்த குறி சொல்கிற ஆட்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏதாவது உனக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், உடனே அவன் அந்த பிரச்சனைக்கு என்ன செய்ய நிவர்த்தி என்னன்னு கேட்டால் அவன் சொல்லுவான், இதெல்லாம் என்ன செய்ய எனக்கு நிவர்த்தி பண்ணுறதுக்கு இதெல்லாம் கொண்டு வா, இந்த இவ்வளோ காசை கொண்டு வா, இவ்வளோ ரத்த பலியை கொண்டு வந்து செலுத்து, இவ்வளவு காரியங்களை கொண்டாந்து காணிக்கை இதெல்லாம் கொண்டு வா, வாங்கிட்டு வா, அதுக்கப்புறம் உனக்கு நிவர்த்தி என்ன செஞ்சிடலாம், பண்ணிடலாம். நான் சொல்கிறேன், தீர்க்க தரிசனம் என்பது அந்த மாதிரி இருக்கவே கூடாது. இதெல்லாம் நீ செய்தால் கர்த்தர் உனக்கு அதை செய்வார் அப்படின்னு சொன்னால் அது விசுவாச பிரமாணத்துக்கு உகந்த தீர்க்க தரிசனம் கிடையாது. அதனால தான் வேதம் சொல்லுது, நீ தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றார் போல தீர்க்க தரிசனம் என்ன செய்யணும்? சொல்ல வேண்டும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி சொல்றது அப்படின்னு பார்க்கும் பொழுது, முதல்ல பாருங்க, இந்த விசுவாச பிரமாணம் அப்படிங்கிறது என்னங்கிறத முதல்ல புரியும். இந்த பிரமாணம் என்றால் ஒரு லா அல்லது ஒரு பிரின்சிபல் இல்லையா? இப்போ விசுவாசத்துக்குரிய இந்த விதிகள் என்ன, அந்த கோட்பாடுகள் என்ன, அந்த சட்டத்திட்டங்கள் என்ன? விசுவாசத்துக்கு கோட்பாடு இருக்குங்க, சட்டத்திட்டம் இருக்கு, விதிகள் இருக்குங்க. சிலங்க பாருங்க, விசுவாசிக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்களுக்கு இந்த விதிகளை பற்றி எதுவுமே தெரியறதில்லை. அவங்களுக்கு தேவன் எதை கோட்பாடாக வைத்திருக்க, என்ன பிரின்சிபலை நான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் தெரியுது கிடையாது. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் இயேசுவை நம்பிட்டு இருக்கேன், நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க. என்ன நம்புறீங்க அப்படின்னு கேட்டால், அவர் ஏதாவது செய்வார் நம்புகிறேன். உலகத்தை சொல்லுவாங்க பாருங்க, நல்லதே நடக்கும்னு நம்பு. அது எப்படின்னா ஒரு ஒரு பொத்தாம்பதுவாக ஒரு நம்பிக்கை. அப்புறம் ஏதாவது கெட்டது நடந்துட்டா அதுக்கு ஒரு விளக்கம் வச்சிருப்பான். எல்லாவற்றிலும் ஒரு நன்மை இருக்குன்னு நம்பு. முதல் நல்லதே நடக்கும் நம்புமா, கெட்டது நினைச்சா ஏன் நல்லது தான் நடக்கும் நம்பணும், ஏன் கெட்டது நடந்துச்சுன்னு கேட்டா சொல்லுவான் அதுலயும் ஒரு நன்மை இருக்குன்னு நம்பு அப்படிமா. அவன் சொல்லி கொடுக்குற நம்பிக்கை எல்லாம் வேற மாதிரி இருக்குங்க, தவறா இருக்கு. நான் சொல்றேன், நான் வேதம் அப்படி சொல்லி கொடுக்கல உங்களுக்கு, நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லி சொல்லல வேதம். நல்லா புரிஞ்சுக்கிடணும். தப்பா சில நேரங்களில் வசனத்தை கூட சில நேரங்களில் தப்பா எடுத்துக்கிறாங்க. நான் சொல்ல வேதம் நமக்கு ரொம்ப தெளிவா நமக்கு போதிக்குது, விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன செய்யணும், சொல்லணும் அப்படின்னு. அப்போ அந்த விசுவாச பிரமாணத்தில் ஒன்றை தான் கடந்த வாரத்தில் ஆரம்பிச்ச ஒன்று என்ன அப்படின்னா, தேவன் முதலாவது விசுவாசத்தின் தேவன். அவர் எதையாவது ஒன்று சொல்லிட்டார்னா அதிலிருந்து மாறவே மாட்டார். நான் கர்த்தர், நான் மாறாதவர் சொல்லியிருக்கிறார், நேற்றும் இன்று என்றும் மாறாதவர்.
அப்ப கடவுளுடைய வார்த்தையை நம்பி தான் நான் தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன். கடவுளுடைய வார்த்தையை நம்பி தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன். அப்ப கடவுளுடைய வார்த்தையை நம்பி நான் உரைக்கும் பொழுது அந்த வார்த்தை 100% அப்படியே இந்த மனிதனுடைய வாழ்க்கையில பலிக்கும். நான் சொல்ல போறேன், நான் சொல்ற இந்த தீர்க்க தரிசனம் அப்படியே பலிக்கும். காரணம், நான் சொல்லுகிற தீர்க்க தரிசனம் என்னுடைய வார்த்தை அல்ல, நான் தேவனுடைய வார்த்தையை தான் தீர்க்க தரிசனம் செய்றேன் சொல்றேன். அப்ப நீங்க தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது என்ன சொல்லணும்னா, தேவனுடைய வார்த்தைகளை தீர்க்க தரிசனமா என்ன செய்யணும் சொல்லணும். நமக்கு புத்தியை கொடுக்க போறது என்னங்க? தேவனுடைய வார்த்தை தான். ஆறுதலை கொடுக்க போறது என்னது? தேவனுடைய வார்த்தை தான். பக்தி விருத்தியை கொடுக்க போறது என்னது? அப்ப நம்ம தேவனுடைய வார்த்தையை எடுத்து தான் நம்ம தீர்க்க தரிசனமா என்ன செய்யணும் உரைக்க வேண்டும். தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது அதை புரிஞ்சுக்கணும். அதனாலதான் முதல்ல தீர்க்க தரிசனம் உரைக்கணுங்கிற ஒரு நிலைக்கு போறதுக்கு முன்னாடி அந்நிய பாஷையை நல்லா பேசணும். சரளமா தினமும் என்ன செய்யணும்? அந்நிய பாஷையில பேசி அபிஷேகத்தில் தேவனோடு தொடர்பு கொள்ளணும். இரண்டாவதாக வேதத்தை நன்றாக படித்திருக்கணும். குறிப்பா நான் சொல்றேன், புதிய ஏற்பாட்டு சத்தியங்களை, வேத வசனங்களை நீங்க தெளிவா அறிந்து வைத்திருக்க வேண்டும். தேவன் உங்கள்கிட்ட ஒன்ன சொல்றாரு, சொல்ல ஆரம்பிச்சு விடுவார், இதை சொல்லு, தீர்க்க தரிசனமா சொல்லு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வசனம் அதை பற்றி என்ன சொல்லுகிறது என்று தெரிந்தால் அந்த வார்த்தையை நான் எளிதாய் தீர்க்க தரிசனம் என்ன செய்ய முடியும் உரைக்க முடியும். நான் பைபிளே திறக்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஆனா எனக்கு ஒரு ஆசை தீர்க்க தரிசனம் உரைக்கணும். சில நேரங்களில் பாருங்க, நம்ம ஆட்களில் உட்கார வச்சு பைபிள் படிக்க வச்சா தான் அவங்க எவ்வளவு பைபிள் படிக்கிறாங்கங்கிறது எங்களுக்கு தெரியும். அப்போ என்ன அர்த்தம்னா, பைபிள் படிக்கிற வழக்கம் என்ன செய்யல இல்லை, பைபிளை சத்தமாக வாசிக்கிற வழக்கமே இல்லை. நான் சொல்கிறேன், சில பைபிள் படித்தா கூட மௌனமாக படிப்பாங்க. நான் சொல்கிறேன், மௌனமாக படிக்கிறதுக்கும் உங்கள் வாயை பழக்க வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் மௌனமாக படிச்சிங்கன்னா உங்கள் மனது படிச்சுட்டே போகுது, உங்கள் வாய் என்ன செய்யலை, ப்ராக்டிஸ் ஆகலை. நீங்கள் என்றைக்காவது வாயை திறந்து படிக்க நினச்சிங்கன்னா அப்புறம் தப்பு தப்பாக படிப்பீங்க. ஏன்னா உங்கள் மனதும் வாய் என்ன செய்யாது, இந்த வாய் வேறு கோணத்தில் போய்கிட்டு இருக்கும், மனது வேறு கோணத்தில் இருக்கும், அங்கே பைபிளில் வேறு இருக்கும், தெரியாது. அதனால் சத்தமாக முதல்ல பைபிள் என்ன செய்யணும் படிக்கணும். தீர்க்க தரிசனம் சொல்ல ப்ராக்டிஸ் பண்ணணும்னா வேதத்தை வாய் திறந்து என்ன செய்யணும் படிக்கணும், சத்தமாக படிக்கணும். வேதத்தை சத்தமாக படிக்கிறதுக்கெல்லாம் நம்ம வெட்கப்படவே கூடாது. வேத வசனத்தை நல்லா சத்தமாக படிக்கணும் முதல்ல. அப்புறம் அந்நிய பாஷையில் நம்ம என்ன செய்யணும், சரளமாக பேசணும். இது ரெண்டும் படிக்க 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 பாருங்க, இந்த வேதம் நம்முடைய மனதில் எழுதப்படுகிறது. வேதம் சொல்லுது, நான் இருதயமாகிய பலகையில் நான் அவையில் என்ன செய்வேன் எழுதுவேன் அப்படிங்கிறார். அப்போ இந்த வசனம் நம்ம நல்லா மனதில் பதிஞ்ச உடனே தான் இப்போ ஆவியானவர் நம்ம இடத்துல விசுவாச பிரமாணத்தின் படி நீ தீர்க்க தரிசனம் சொல்லுன்னு சொல்லும் பொழுது குறிப்பிட்ட காரியத்தில் நிறைய சப்ஜெக்ட் இருக்கு. இன்னைக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்தை பற்றி நீ தீர்க்க தரிசனம் சொல்லுன்னு நம்மளை அவர் புஷ் பண்ணும் பொழுது ஆவியிலே உணர்த்தப்படுறோம். இதை தீர்க்க தரிசனமாக தேவன் உரைக்க சொல்றாரு. ஒரு கட்டவிழ்த்தலை பற்றி சொல்றாரு அப்படின்னா ஒரு 4 வசனமாவது கட்டவிழ்த்தலை பற்றி காரியங்கள் விடுவிக்கப்படுகிற, நுகத்தடிகள் முறிகிற, கட்டுகள் கலன்று போகிற அந்த வசனம் எனக்கு தெரிஞ்சாதான் நான் என்ன செய்ய முடியும், அந்த வசனத்தை தீர்க்க தரிசனமா சொல்ல முடியும். இப்போ எனக்கு வசனமே ஒன்றும் தெரில அப்படின்னா ஒரு மனிதனை தேவன் விடுதலையாக்க விரும்பி உங்களை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லுன்னு சொன்னால் கூட நீங்கள் தடுமாறிட்டு நின்றுட்டு இருப்பீங்க. அப்போ என்ன செய்யணும்னா முதல்ல வசனத்தை தெளிவாக என்ன செய்யணும் கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் வேதம் சொல்லுது, விசுவாச பிரமாணத்தின்படி, விசுவாச சட்டத்தின்படி, பிரமாணம் என்றால் சட்டம், விசுவாச சட்டத்தின்படி நீ தீர்க்க தரிசனம் உரைக்கணும் அப்படிங்கிறார். அப்போ முதல்ல நான் இதை சட்டத்தை என்ன படிக்கணும் இல்லையா, பைபிளை ஒழுங்காக படிக்கணும், இதை நல்லா தெரிஞ்சுக்கிடணும். தெரிஞ்சுக்கிட்டா நான் அந்த விசுவாச பிரமாணத்தின்படி நாளை தீர்க்க தரிசனம் உரைக்க முடியும். அப்போ நான் இதை இதில் ஒன்று வேதம் சொல்லுது, தேவன் பொய்யுரையாத தேவன். தேவன் எப்படிப்பட்டவர், பொய்யுரையாத தேவன். முதல்ல ஒரு காரியத்தை சொன்னேன், உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால உண்டாக்கப்பட்டிருக்கு, உண்டானது ஒன்றும் அவரால் எல்லாமல் உண்டாக்கப்பட இல்லை என்றும் வேதம் சொல்லுது. வார்த்தையினால தான் அந்த உலகமே உண்டாயிருக்கு. இப்போ நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது உங்களுக்கு சந்தேகமே வரக்கூடாது. நம்ம சொல்கிறோம் இப்படி நடக்குமா அப்படின்னா, நீங்கள் சொல்கிற காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 3 பரிமாணத்தை தாண்டி 4வது பரிமாணத்தில் நடக்கக்கூடியதாக இருக்கிறது. 3 பரிமாணங்களை தாண்டி 4வது பரிமாணத்தில் நம்மளாம் 3 பரிமாணத்துக்குள்ளே தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நேச்சுரல் லைஃப், இந்த 4th டைமென்ஷன் சொல்கிறாங்க பாருங்க. அது அந்த 4வது பரிமாணம், 7 பரிமாணம் இருக்குது. ஆவிக்குரிய நிலைகளில் 7 நிலைகள் இருக்கிறது. மனுஷன் ஒரு 3 ஸ்டேட்டஸ்குள்ளே தான் வாழ்கிறான்.
ஸ்டேஜஸ்குள்ளே தான் வாழ்கிறான். அந்த 3 பரிமாணத்தில் தான் வாழ்கிறான். கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் மேன் வந்து 4, 5, 6ன்னு அப்படி கடந்து போகிறாங்க. அப்போ 4வது பரிமாணத்துக்குள்ள ஒரு மனுஷன் தேவன் என்ன சொல்லுகிறார், அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அப்படிங்கிற தீர்க்கதரிசனமாக நீங்கள் உரைக்கும் பொழுது அது இந்த 3 பரிமாணங்களை, அதாவது இந்த உலகத்தினுடைய நிலைகளை தாண்டின ஒன்றாக அது இருக்கிறது. அந்த தாண்டின ஒரு நிலையை பற்றி நீங்கள் சொல்லும் பொழுது அந்த நிலையை குறித்து உங்களுக்கு எந்த சந்தேகம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அந்த நிலைகளை குறித்து உங்களுக்கு சந்தேகமே இருக்கக்கூடாது. நடக்குமா நடக்காதான்னு. அப்போ அந்த சந்தேகம் வராமல் இருக்கும் அப்படின்னா தேவன் எப்படிப்பட்டவருங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. என்னாகமத்தில் 23 அதிகாரத்தில் 19 வசனத்தில் பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல. பொய் சொல்றதுக்கு தேவன் வந்து மனிதன் அல்ல, மனமாற ஒரு மனு உத்தரரும் அல்லவே அப்படின்னு வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா அப்படின்னு கேட்குது. 23 அதிகாரம் 19 வசனம். அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா அப்படின்னு கேள்வி கேட்குது. அப்போ அவர் தேவன்னா யார் அப்படின்னா, அவர் சொல்லிட்டார்னா சொன்னபடியே. இப்போ நீங்கள் தீர்க்க தரிசனங்கிறது வந்து பைபிள் வசனம் எனக்கு தெரியுங்கிறதுனால நான் சொல்ல போகிறதில்ல. நல்லா கவனிக்கணும். இப்போ எனக்கு நிறைய வசனங்களை நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சிட்டேன். இப்போ என்னை எழுப்பி விட்டால் நான் நிறைய காரியங்களை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும். நான் நிறைய ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டேன். தீர்க்க தரிசனம் ஒவ்வொரு சப்ஜெக்டை குறித்தும் எப்படிலாம் சொல்லணும், ஒவ்வொரு காரியங்களிலும் எப்படிலாம் சொல்லணுங்களா நான் நிறைய கற்றுக்கிட்டேன். இப்போ வந்து நாளை தீர்க்க தரிசனம் நிறைய சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவியானவருடைய ஏவுதல் இல்லாமல் நான் சொன்னேன் அப்படின்னா அது சக்ஸஸ் ஆகாது. இப்போ தேவன் வந்து எனக்குள்ள ஒரு இன்ட்யூஷன், ஒரு உள்ளுணர்வை கொடுக்கிறார், ஒரு புஷ்ஷிங்கை கொடுக்கிறார் என்னுடைய ஆவியில். நான் ஆவியில் நிறையும் பொழுது தேவன் எனக்குள்ள இந்த குறிப்பிட்ட காரியத்தை ஒரு மனிதனுக்காக நான் பேச விரும்புகிறேன், என்னுடைய வாயா இருந்து நீ பேசு அப்படின்னு சொல்லி உங்களை தேவன் வந்து புஷ் பண்ணுவார். நீங்கள் அந்த குறிப்பிட்ட காரியத்தை என்ன செய்யுங்க, பேசுங்க அப்படின்னு உங்களை வந்து உந்தி தள்ளுவார். அப்படி உந்தி தள்ளும் பொழுது நீங்கள் பேசுனீங்கன்னா, இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா, பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்கள் இருக்கிற பிதாவின் ஆவியானவரே பேசுகிறார். இப்போ பேசுறது யாரு? அதாவது நீங்கள் தான் பேசுறீங்க, ஆனால் உங்களிலிருந்து யார் பேசுகிறா? பிதாவின் ஆவியானவர் பேசுகிறார். அது உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான், ஆனால் உங்களை கொண்டு பேச வைக்கிறவர் தேவாவியானவர். நீங்கள் அப்படி பேசும்போது எந்த ஒரு மனுஷனுக்கு அது நீடோ அந்த மனுஷன்ட்டையும் தேவன் சொல்வார், இந்த வார்த்தையை நான் உனக்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், நல்லா கவனி, உன்னுடைய பிரச்சனைக்கு தான் நான் பதிலை சொல்லிட்டு இருக்கிறேன், உன்னுடைய கண்ணீரை துடைக்கிறதுக்கு தான் நான் பேசிட்டு இருக்கிறேன், ஓ வாழ்வுக்குள்ள நான் கிரியை செய்ய போறேன், அதுக்காக தான் அந்த வசனத்தை நான் உன்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லி தேவன் என்ன செய்வார், நம்மளை பேசவும் வைப்பார், இன்னொரு மனுஷனை கேட்கவும் வைப்பார். சில நேரங்களில் தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது அது நமக்கு உரியது அப்படின்னு நம்ம உணர்த்தப்படாமல் இருப்போம். ஆனால் இன்னொரு மனுஷனுக்கு அது தனக்கு உரியது என்று என்ன செய்யப்படுவான், அவன் உணர்த்தப்படுவான். யாரோ ஒரு மனிதனிடத்தில் தேவன் என்ன செய்கிறாரு, பேசுகிறவராக இருக்கிறார். அப்போ நம்ம வந்து விசுவாச பிரமாணத்துக்கு உகந்ததா பேசணும். பேசுகிற மனிதனுக்கு முதல்ல இது தேவனுடைய வார்த்தை. தேவன் ஒன்ன பேசிட்டார்னா அவர் மாறவே மாட்டாரு. அவர் அதான் இங்கே சொல்றாரு, பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா. பாருங்க, தேவன் ஒன்ன சொல்லிட்டா அவர் செய்யாமல் இருப்பாராங்கிறார். சொல்லிட்டா செய்யாமல் இருப்பாரா, வசனித்து விட்டால் நிறைவேற்றாது இருப்பாரா. அப்ப தேவன் ஒன்னு சொன்னார்னா கண்டிப்பா என்ன செய்வார், அதை நிறைவேற்றுவார், செய்து முடிப்பார். அவர் சொல்லிட்டார்னா செய்து முடிப்பார். 3ஆம் வசனம் 2-3 வாசிக்கலாம். பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளைகளின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். தேவன் யாரு? பொய்யுரையாத தேவன். கர்த்தர் உன்னை சொல்லான்னா அவர் பொய் என்ன செய்ய மாட்டாரு, பொய்யாலாம் சொல்ல மாட்டார். இன்னைக்கு நம்ம விசுவாசியெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக பொய் சொல்கிற ஆட்களாக இருக்காங்க. ரொம்ப ஈஸியாலாம் பொய் சொல்லிட்டு போயிடுறாங்க. சின்ன சின்ன லாபத்துக்காக நிறைய பொய் சொல்லிடுறாங்க. அப்போ கடவுளுடைய வார்த்தையை அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா,
இந்த பொய் சொல்கிறவனுக்கு பார்த்தீங்கன்னா கடவுளும் பொய் சொல்கிற மாதிரி தான் தெரியும். பைபிள் ஒரு வசனம் இருக்குங்க, அவர் மாறுபாடு உள்ளவனை போல தோன்றுவாராம். அவர் மாறுபாடு உள்ளவர், இவனுக்கு அவரை பார்த்தா எப்படி தெரியுமா? இவர் இன்னைக்கு சொல்றாரு, நாளைக்கு இல்லைன்னு சொல்லிடுவாரோ. ஏன்னா இவன் அப்படிப்பட்டவனா இருக்கிறான். இவன் மாறுபாடு உள்ளவனுக்கு கடவுளை பார்க்கும் பொழுதும் எப்படி தோணுது? மாறுபாடத்தான் தெரியுது. அவர் பொய்யுரையாதவர், கண்டிப்பாய் நடப்பிப்பார், என்னை நோக்கி ஒரு வார்த்தையை அனுப்பி இருக்கிறாரு, அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறும் அப்படின்னு அவனால் நினைச்ச முடியல, நம்ப முடியல. அதனாலதான் நான் சொல்றேன், முதல்ல நீங்க பொய் சொல்லாமல் இருந்தீங்கன்னா கடவுள் பொய் சொல்லாதவர் அப்படிங்கிற வெளிச்சம் என்ன செய்யும் நமக்கு வரும். இல்லைன்னா அவரை பார்க்கும்போது சொன்னாரு ஆனா நடப்பிப்பாரான்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற எண்ணம் தான் வரும். அப்போ சொன்னால் சொன்னபடியே ஆகும், அவர் அப்படியே செய்வார் அப்படின்னு நம்பணும்னா முதல்ல நம்மளையும் கொஞ்சம் என்ன செய்யணும், மாற்றணும். முதல்ல புரிஞ்சுக்கிடணும், தேவன் பொய்யுரையாதவர். ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க, ஏசாயா 14ஆம் அதிகாரம். ஏசாயா புத்தகம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் பாருங்க. ஏசாயா 14:24. நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். பாருங்க, கடவுள் அவர் சில காரியங்களை மைண்டில் வச்சிருக்கிறாராம், நினைத்திருக்கிறாராம். அவருடைய நினைவுகள் என்ன செய்கிறாரு, வைத்திருக்கிறார். அவர் சொன்னாரு, நான் என்ன நினைச்சிருக்கிறேனோ, நான் நினைத்திருக்கிறபடியே என்ன செய்யும். பாருங்க, நம்மளை குறித்த கடவுள் ஒரு நல்ல நினைவுகளை வச்சிருந்தாவே போதுங்க, அவர் ஒன்றும் சொல்லலாம் வேண்டாம். நம்மளை பற்றிய ஒரு நல்ல நினைவு அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த 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 நினைவே போதும், அவர் நினைத்திருக்கிறபடி நம்முடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சிடும், நடக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, கடவுள் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாரோ அப்படியே நம்ம வாழ்க்கை என்ன செய்யும், மாறிடும். அவ்வளோதான். அப்புறம் சொல்றாரு, நான் நிர்ணயித்திருக்கிறபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் எப்படி சொல்றாரு, ஆணையிட்டு சொன்னார் என்று பார்க்கிறோம். அவர் பாருங்க ரொம்ப உறுதியா சொல்றாரு, நான் என்ன நிர்ணயித்து வைத்திருக்கிறேனோ அதன்படிதான் விஷயம் நடக்கும். நான் என்ன நிர்ணயித்திருக்கிறேனோ அந்த நிர்ணயித்திருக்கிறபடி அப்படியே என்ன செய்யும், நடக்கும், நிலை நிற்கும். நிர்ணயித்திருக்கிறபடி நிலை நிற்கும். நான் என்ன நிர்ணயிச்சிருக்கிறேனோ, நான் நிர்ணயிச்சிருக்கிறது அப்படி என்ன செய்யும், நிலை நிற்கும். அப்போ ஒன்றை தெரிஞ்சுக்கணும், நான் கடவுளுடைய வார்த்தையை நான் சொல்றேன் அப்படின்னா விசுவாச பிரமாணத்தில் என்னன்னா, தேவன் நிர்ணயித்து வச்சுதான் அந்த பிரமாணத்தை எழுதி கொடுத்துருக்கிறார். நியூ டெஸ்டமெண்ட் அவர் எழுதி கொடுக்கும் பொழுது, ஆவியானவர் மூலமாக எழுதி கொடுக்கும் பொழுது, நம்மளை குறித்து அவர் திட்டம் பண்ணி நினைத்து நிர்ணயித்து, நான் இதெல்லாம் மனுஷனுடைய வாழ்க்கையில செய்ய போறேன், எனக்கு என்னுடைய வசனத்தை கேட்கிறவனுக்கு நான் இப்படியெல்லாம் நான் செய்வேன், எனக்கு என்னுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ள மனிதனுடைய வாழ்க்கையில நான் இப்படியெல்லாம் நடப்பிப்பேன் அப்படிங்கிறத நிர்ணயம் பண்ணி தான் எழுதி கொடுத்துருக்கார். அப்போ நம்ம 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 தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுதும் இப்போ தேவன் என்ன நிர்ணயம் பண்ணி இருக்கிறாரோ அதன்படியே நம்ம என்ன செய்யணும், தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும். ஏன்னா அவர் ஒன்றை நிர்ணயம் பண்ணி வச்சிட்டார்னா அவர் நிர்ணயித்திருக்கிறபடியே நடக்கும். அவ்வளோதான். அவர் என்ன நிர்ணயம் பண்ணாரோ அந்த நிர்ணயித்திருக்கிறபடி காரியங்கள் நடக்கும். அப்போ என்னன்னா, கடவுள் நம்மளை குறித்து ஒரு பெரிய பிளான் வச்சுருக்காருங்க. அதனால தான் வேதம் சொல்லுது, நான் உன்னை என்னுடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களை படம் போட்டு வச்சிருக்கிறாருன்னு மட்டும் அர்த்தம் இல்லை. நம்ம வரைந்து வைத்திருக்கிறேன்னா நம்மளை அப்படியே படம் போட்டு வச்சிருக்காரு போல கர்த்தர் நம்மளை பார்த்துட்டு இல்லை. உங்களுடைய வாழ்க்கையை குறித்த ஒரு வரைபடத்தை தேவன் அவருடைய கையில் வைத்திருக்கிறார். உங்களுடைய ஃபியூச்சர் என்னவாக போகுது, எப்படி என்ன நடக்கணும் அப்படிங்கிறது குறித்தெல்லாம் ஒரு பெரிய வரைபடத்தை உங்களுடைய எதிர்காலங்களை குறித்து அவர் கரத்தில் வைத்திருக்கிறார். அவர் நிர்ணயித்திருக்கிறபடி உங்கள் வாழ்க்கை என்ன செய்யும், நடக்கும். அப்போ ஒவ்வொரு மனிதனை குறித்தும் ஒரு காரியத்தை தேவன் நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கிறார். காமன் வில் இருக்கு. அப்போ நான் தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது இந்த பொதுவான தேவ சித்தத்தின்படியாக ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையை குறித்தும் மேன்மை குறித்தும் உயர்வை குறித்தும் கர்த்தர் அவனை எப்படியெல்லாம் உயர்த்த முடியும், எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்க முடியும்னு இந்த வேதம் சொல்லியிருக்கிறதோ அந்த அடிப்படையில் நான் என்ன செய்யணும், தீர்க்க தரிசனம் சொல்லணும்.
தேவன் நிர்ணயித்திருக்கிறபடி. இவன் மனுஷன் எப்படி இருக்காங்கிறபடி பார்க்காதீங்க. இன்றைக்கி நம்ம சில மனுஷங்கள்லாம் பார்த்தா நமக்கு என்னென்னா பெரிய சந்தேகம் வரும். இவங்களெல்லாம் கடவுள் எப்படி ரசிக்க முடியுமா, இல்லை இவங்களாம் மாற்ற முடியுமா, சில நேரங்களில் இவங்களை ஆசீர்வதிக்க முடியுமா, இவங்களை குணமாக்க முடியுமா, நமக்கு நிறைய சந்தேகம் வரும் இந்த மனுஷனை பார்த்தா. மனுஷனை அந்த மாதிரி பார்க்காதீங்க. அதனால தான் வேதம் சொல்லுது, நான் மனுஷன் பார்க்கிறபடி நினைச்ச மாட்டேன். அப்போ தேவன் எப்படி பார்க்குறாருன்னா, நீங்களும் தீர்க்க தரிசனம் சொல்ல போகும்போது மனுஷன் பார்க்கிறபடி இன்னொருத்தனை பார்த்து நீங்கள் நினைச்சக்கூடாது. தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடாது. மனுஷன் பார்க்கிறபடி பார்த்தா நம்ம அவன் மேலே நல்ல காரியத்தையே சொல்ல வராது வாய். சில நேரங்களில் சில மனிதர்கள் அவ்வளோ அக்கிரமக்காரராக இருக்கிறாங்க, கீழ்ப்படியாதவங்களா இருக்காங்க. எத்தனை தடவை சொல்லி கொடுத்தா கூட அவங்களுக்கு விளங்க மாட்டேங்குது சில காரியங்கள். அப்போ மனுஷிகமாக நான் அவங்களை பார்த்தேன்னா அவங்க மேலே நல்ல தீர்க்க தரிசனத்தை என்னால் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அப்போ அதனால தான் வேதம் சொல்லுது, மனுஷன் பார்க்கிறபடி நான் நினைச்ச மாட்டேன், பார்க்க மாட்டேங்கிறார். அப்போ ஆவியினாலே நிறைந்து நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது மனுஷனுடைய பார்வையின்படி நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடாது. ஒரு ஆளை பார்த்து ஆளுக்கு ஏற்ற மாதிரிலாம் தீர்க்க தரிசனம் நினைச்சக்கூடாது, சொல்லக்கூடாது. அதெல்லாம் தவறு. ஆவியானவர் ஒரு மனிதனை எப்படி பார்க்கிறார், ஆவியானவர் என்ன சொல்ல விரும்புகிறார், தேவனுடைய விருப்பங்களின்படியான தீர்க்க தரிசனங்களை நம்ம என்ன செய்யணும், உரைக்க வேண்டும். ரொம்ப முக்கியமான காரியம். அப்படி உரைத்தால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் நம்பிக்கைக்குரிய வாழ்க்கையாக என்ன செய்யும், மாற ஆரம்பிக்கும். நம்பிக்கைக்குரிய வாழ்க்கையாக மாறும். நம்ம நிறைய நல்ல காரியங்களெல்லாம் அங்கே டெக்ளேர் பண்ணணும். அவங்களுக்கு அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்லாம் பார்க்கவே கூடாது. மேலப்பட்டில் கூட பாருங்கள், சமீபத்தில் ஒரு பேர் ரோசின்னு நினைக்கிறேன், ஒரு சகோதரி குழந்தை பிறந்து 1 வயசு 1.5 வயசு இருக்கும் குழந்தை. திடீர்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபிட்ஸ் மாதிரி அது வேறு மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுச்சு, கோமாவுக்கு மாதிரி போயிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் கொண்டு வச்சுக்கும்போது கொண்டுட்டு தூக்கிட்டு போகும்போது அழுதுகிட்டு என்கிட்ட ஃபோன் பண்ணுது, ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டுருக்காங்க, தூக்கிட்டு போகிறாங்க, அந்த பிள்ளை ஒரு மாதிரி இருக்குது, நம்பிக்கையற்ற நிலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு. நான் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிவிட்டு நான் சொன்னேன், கடவுளுடைய நாமத்தினால ஜெபம் பண்ணியிருக்கிறேன், உன் பிள்ளை மேலே இயேசுவின் ரத்தம் இருக்கிறது, தைரியமாக போ, உனக்கு ஒரு தீங்கு என்ன செய்யாது, நேரிடாது, கர்த்தர் உன்னுடைய பிள்ளையை 100% விடுதலையாக்கி காப்பாரு போ அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி போய் 2-3 நாள் ஹாஸ்பிட்டலில் வச்சு நிறைய அதெல்லாம் பார்த்து அவங்க டாக்டர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, திண்டுக்கல்லில் சர்ச் பண்ணிவிட்டு பேக் சைடில் கூடி பிரெயினுக்கு போகிற ஒரு நரம்பில் பெரிய பாதிப்பு இருக்கிற மாதிரி தெரியுது, அதனால் எம்ஆர்ஐ எடுத்து பார்க்கணும், மதுரையில் போய் பாருங்கள் அப்படி சொல்லிட்டாங்க. உடனே மறுபடியும் அழுதுச்சு. அந்த பிள்ளையை தூக்கிட்டு சொல்லிச்சு, எம்ஆர்ஐ எடுக்க சொல்லிட்டாங்க பாஸ்டர். பிள்ளையை தூக்கிட்டு வரல, அதெல்லாம் சொன்னாங்க, ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்னாங்க, எம்ஆர்ஐ எடுக்க சொல்லியிருக்காங்க, பிரெயினுக்கு போகிற நரம்பு. நான் சொல்கிறேன், இயேசு நாமத்தினால நான் சொல்கிறேன், ஒரு தீமையும் அணுகாது, வாழை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாதுன்னு தேவன் சொல்லியிருக்கிறார். நர்வஸ் சிஸ்டம் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால நல்ல ஒரு செயல்பாட்டுக்கு வருவதாக இயேசுவின் நாமத்தினால நான் சொல்லுகிறேன். ஏன்னா கடவுள் தான் நரம்புகளையும் சதைகளையும் உண்டாக்கினார்னு போட்டிருக்கேன். அப்போ நான் அந்த வசனத்தெல்லாம் தீர்க்க தரிசனமாக அவங்க மேலே பேசிட்டு ஒன்றும் இருக்காதுமா போனேன். போய் ஒரு 10-15 நாள் எல்லா டெஸ்ட்டும் முடிச்சு வச்சுட்டு பார்த்துட்டு அந்த பிள்ளையை தூக்கிட்டு வந்தாங்க. ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க பாஸ்டர் அப்படின்னாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய வார்த்தையை நம்ம சொல்ல 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 குழப்பங்கள்லாம் அங்கே என்ன செய்யும், தீரும். இப்போ அவங்க சொல்கிறத பார்த்தா, அவங்க சொல்கிற நிலையெல்லாம் பார்த்தா, அந்த மெடிக்கல் ஃபீல்டில் அவங்க பார்க்குற நிலையெல்லாம் பார்த்து சொல்லும் பொழுது நமக்கே பரிதாபமாக தெரியுது. இப்போ நம்மளும் அவங்களோட சேர்ந்து ஐயோ சிஸ்டர் அப்படியா ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம வேற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா தேவனுடைய வல்லமை அங்கே என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அப்போ நம்ம இந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில் தேவன் ஒரு நிர்ணயித்த காரியம் இருக்கிறது. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழுகிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரன்னு தேவன் சொல்லியிருக்கிறார். அப்ப நான் இந்த சூழ்நிலைக்கு மத்தியில் எதை தீர்க்க தரிசனமா சொல்ல போறேன் அப்படின்னா, நீ சுகமாய் வாழ்ந்து சுகமாய் இருப்பாய். தேவன் உன்னுடைய சுகத்தை விரும்புகிற தேவனாயிருக்கிறார். அவருடைய தழும்புகளால் நீ குணமாய் இருக்கிறாய். பயப்படாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தைரியமா இருங்க. அந்த சூழ்நிலையில பயத்தை வெளியே தள்ளுங்க. அப்ப நம்ம இதெல்லாம் நம்ம தீர்க்க தரிசனமாய் அவர்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. சொல்லும் பொழுது அவங்களுடைய உள்ளம் ஒரு ஆறுதல் உண்டாகிறது. பாஸ்டர் கடைசி இப்படி சொல்லிட்டாரு,
டாக்டர் யார் என்ன சொல்லியிருந்தாலும் ஒன்றும் இல்லை சரியாயிரும் நீ வா அப்படின்னு நம்ம சொல்லுறோம். பார்த்தீங்கன்னா கர்த்தர் உன்னை குணமாக்கிட்டாரு, உன் பிள்ளைய கர்த்தருடைய கரத்தில் இருக்கு, அவர் ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்வார் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த வார்த்தை தாங்க அவங்களுக்குள்ள அந்த அந்த ஒரு பெரிய நம்பிக்கையை உண்டாக்குறது. அது ஒரு பெரிய ப்ராஃபஸி, ஒரு தீர்க்க தரிசனம். அந்த வார்த்தையை அவங்க பிடிச்சிக்கிறாங்க. பிடிக்கும் பொழுது தெய்வீகமான அற்புதம் அங்கு நடக்க ஆரம்பிக்கிறது. அவங்களுக்கு ஒரு ஆறுதல் உண்டாகிறது. அங்கே ஒரு பெரிய விடுதலையை அவங்க என்ன செய்கிறாங்க, பார்க்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையை அவர்கள் பற்றி கொள்ளும் பொழுது. அப்போ அதுக்கு தான் நம்ம இதெல்லாம் சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது. அவர் நிர்ணயித்து வைத்த காரியங்களை நம்ம தீர்க்க தரிசனமாக என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, உரைக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. இப்போ பாருங்கள், அவர் நினைவுகள் கர்த்தர் அவர் நினைத்திருக்கிறபடியே நடக்கும் அப்படின்னு இருக்கார் இல்லையா? இப்போ பாருங்கள், அந்த நினைவுகளை குறித்து சொல்லும் பொழுது தேவன் எப்படிப்பட்ட நினைவு உடையவராக ஏசாயா 55 சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஏசாயாவுக்கு புத்தகம் 55ஆம் அதிகாரத்துக்கு வரும் பாருங்க. ஏசாயா 55 8ஆம் வசனம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல அப்படிங்கிறார். மனுஷன் பார்த்தீங்கன்னா எப்படின்னா, இவனுடைய சூழ்நிலை சார்ந்த நினைவுகளை உடையவனாக இவன் இருக்கிறான். உணர்வுகளை சார்ந்த சூழ்நிலைகளை சார்ந்த நினைவுகளை உடையவனாக இருக்கிறான். தேவன் சொல்றாரு, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. உன்ன மாதிரி இல்லப்பா, என் வழி வேற அப்படிங்கிறார். பாருங்க, தேவனுடைய வழிகள்லாம் ரொம்ப வித்தியாசமானது. எகிப்திலிருந்து கானானுக்கு வர 15 டேஸ் ஜேர்னியில் நேராக சேர்ந்துடலாம். 15 நாள் தான். எகிப்திலிருந்து வாக்குத்தத்தமான அந்த கானான் தேசத்துக்கு வர்றது 15 டேஸில் வந்துடலாம். தேவன் என்ன பண்ணுறாருன்னா, நேர ஜனங்களை பூரா செங்கடல்கிட்ட கூட்டிகிட்டு போகிறார். இவங்க செங்கடலுக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. கானானுக்கு போக செங்கடலை கடக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஹிஸ்டாரிக்கல் மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா, மேப்பில் செங்கடல் கானானுக்குள்ளே போகிறதுக்கு இடையில கிடையவே கிடையாது. அங்கே போகணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், யாக்கோபுடைய குமாரர்கள் யோசேப்பு எகிப்தில் இருந்த பொழுது அடிக்கடி தானியம் வாங்க போயிட்டு இருந்தாங்க. இவங்க செங்கடலை கடந்தா போனாங்க சொல்லுங்க? செங்கடலை கடந்தெல்லாம் என்ன செய்யல, போகலை. நாட்டுப்புறமாக அப்படியே போயிடலாம். அதுவும் சும்மா ஒரு அடிக்கடி போயிட்டு வர டிஸ்டன்ஸ் தான். அதனால தான் இவன்கிட்ட பொண்ணு இருந்துச்சு, வெள்ளி இருந்துச்சு, பணத்தை கொடுத்து விட்டு எகிப்தில் போய் என்ன செய்ய, தானியம் வாங்கிட்டு வான்னு அனுப்பி விடுறான். அப்படி போயிட்டு வரும்பொழுது தான் அவங்க யோசேப்பை சந்திக்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் யாக்கோபு போய் அங்கே போய் ஜனங்கள் இப்போ 30 லட்சம் பேரை பழகிட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் எகிப்துலேருந்து கானானுக்கு போகிறதுக்கு வழி தெரியுங்க. ஏற்கனவே எந்த ரூட்டில் போனால் பக்கம்னு தெரியும். ஆனால் தேவன் சொல்கிறாரு, நேர ஜனங்களை செங்கடல்கிட்ட கூட்டிகிட்டு போ அப்படிங்கிறார். அங்கே போன உடனே பின்னாடி பார்வோனுடைய சேனைகள் துரத்திட்டு வருது. இப்போ என்ன பண்ணுறது தெரியல இஸ்ரேல் ஜனங்களுக்கு. அவங்களாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. எகிப்தில் பிரேத குழிகள் இல்லை என்றா எங்களை இந்த கடற்கரையில் கொண்டு போடுறதுக்காக எங்களை கொண்டு வந்தீரோ அப்படின்னாங்க. ஆண்டவர் கொள்ளுகிறதுக்கெல்லாம் கொண்டு வரல, கொள்றதுக்காக கொண்டு வந்தார். உடனே பாருங்க, பார்வோனுடைய சேனையும் இஸ்ரேல் ஜனங்களும் ஒன்றோடு ஒன்று நெருங்காதபடிக்கு அவர் அப்படியே அக்கினி ஸ்தம்பமாக நடுவால் நிற்கிறார். பார்வோனுடைய சேனைகள் திகைத்து நிற்குது, நெருங்க முடியல. இப்போ மோசேட்ட சொல்றாரு, அவன் மோசே இந்த ஜனங்கள்லாம் மோசையை நோக்கி அப்படியே முறுமுறுக்க ஆரம்பித்தோடனே அவன் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறான். அவன் மோசையிட்ட கர்த்தர் சொல்றாரு, மோசே என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன, கோலை ஓங்கி சமுத்திரத்தை என்ன செய்ய, பிளந்து விடு. உன் கையில தான் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கேன், நீ கோலை ஓங்கி சமுத்திரத்தை பிளந்து விடு அப்படிங்கிறாரு. மோசே அப்படியே கோலை ஓங்கின உடனே பாருங்க, ராம் முழுவதும் கர்த்தர் என்ன பண்றாரு, கீழ்காற்றை வீசி செய்து அப்படியே சமுத்திரத்தை என்ன பண்றாரு, ரெண்டா பிளந்து போட்டுறார். 2 பக்கமும் மதிலாய் அந்த தண்ணீர் நின்றுச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் உலர்ந்த தரை வழியாக செங்கடலை உருவ கடந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஏன் இதை செய்தாரு அப்படின்னா, தேவனாகிய கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை இவங்க என்ன செய்யணும், அறிய வேண்டும். தேவனாகிய கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்றால், தான் கையில கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் எவ்வளவு பெரியது என்பதை லீடர் என்ன செய்யணும், உணரணும். மோசே இவெல்லாம் கல்லறுத்துக்கிட்டு முறுமுறுக்க ஆரம்பித்த உடனே, எகிப்தில் பிரேத குழிகள் இல்லை என்றால் எங்களை இங்கே கொண்டு வந்துருச்சோன்னே, கர்த்தாவே நான் அவன் போய் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சில நேரங்கள் நமக்கு கீழே நெருக்கம் வந்துச்சுன்னா நம்ம நல்லா ஜெபம் நடக்கும். நெருக்கம் இல்லைன்னா ஜெபமே நடக்காது. நெருக்கம் வரும்பொழுது கர்த்தாவே கர்த்தாவே. மோசே அப்படி தான் ஓடணும். ஆண்டவரே, இந்த ஜனங்கள்லாம் கல்லறிய போகிறாங்க, ரொம்ப முறுமுறுக்கிறாங்க, பின்னாடி பார்வோனுடைய சேனை இருக்கு, முன்னாடியே
செங்கடல் இருக்கு, நாங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொன்னார், என்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு கேட்டார். என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? உன் கோலை ஓங்கி சமுத்திரத்தை நீ என்ன செய்ய? பிளந்து விடு, நீ தான் செய்யணும். அப்பதான் மோசேக்கு தெரியுது, என் கையில தேவன் இவ்வளவு பெரிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரா. அப்ப இந்த ஈவென்ட் நடக்கலைன்னா தன் கையில இருக்கக்கூடிய அதிகாரம் இன்னது என்பதே இவங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. தேவன் பாருங்க, அதுதான் அவர் சொல்றாரு, அதிகாரத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுகிற வழிகளிலே நான் உங்களை நடத்துவேன். சில நேரங்களில் நம்ம கையில் என்ன பவரை தேவன் கொடுத்திருக்கிறாருன்னு நமக்கு தெரியறது இல்லை. ஆனால் நம் பிரச்சனைகளின் ஊடாக நம்மளை கடவுள் கொண்டு போகும்போது நாம் அதை சந்திக்கும் பொழுது பாருங்க, அது வெற்றி சிறக்கும் பொழுதுதான் நம்ம கைகளில் எவ்வளவு பெரிய அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியும். வேதம் சொல்லுது இல்லையா, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன், ஒன்று உங்களை சேதப்படுத்தாது அப்படிங்கிறாரு. சில நேரங்களில் பாருங்க, வாழ்க்கையில் பிரச்சனை வந்துருச்சுன்னொடனே, ஆண்டவரே என்னை இப்படி விட்டுட்டீரே, என்னை கொண்டாந்து இந்த பிரச்சனைகள் விட்டு அவரை கொண்டாந்து விட்டாரு. பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் வந்துருச்சு. சாத்தான் மேற்படியாக ஒருத்தர் இந்த உலகத்தில் இருக்கான். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரான் என்று பார்க்கிறோம். அவன் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். எந்த தீமையும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது அல்ல, பொல்லாத ஆவிகள் இந்த உலகத்தில் இருக்கிறது. அவைகள் தான் தீமைகளுக்கு காரணம், கர்த்தர் நன்மைகளுக்கு காரணம். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர். இப்போ பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னா நீங்க உட்காந்து ஓன அழுதுகிட்டு இருக்கிறதுக்காக கடவுள் பேசாமல் அவர் சொல்றாரு, மகனே மகளே, உன் கையில் அதிகாரம் இருக்குங்கிறத தெரிஞ்சு எடுத்து ஓங்கி அவன் தலையில் ஒரு அடி என்ன செய்ய போடு, கோலை ஓங்கு. கோல் என்பது வேத வசனம். உமது கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இந்த கோலை எடுத்து உன் பிரச்சனைக்கு மேலாக என்ன செய்ய நீ நீட்டு, அப்பொழுது சமுத்திரம் பிளக்கும், வாழ்க்கையிலே வழி உண்டாகும். நான் சொல்ற வாழ்க்கையில வழியே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? தேவனுடைய வசனத்தை எடுத்து உங்க வழி இல்லாத இடத்துல வழி உண்டாகும்படி நீங்கள் பேச வேண்டும். அந்த அதிகாரத்தை நீங்கள் உணர வேண்டும். தேவன் சூப்பர் நேச்சுரலா உங்க வாழ்க்கையில அந்த வழி திறப்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்ம என்ன பண்றோம்னா, ஆண்டவர் தானே நம்பி இருந்தேன், இந்த ஆண்டவர் கொண்டாந்து என்னை இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு முன்னாடி விட்டுட்டாரேன்னு அப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இல்லை இவ்வளவு பெரிய வியாதின்னு சொல்றாங்க, ஆண்டவர் ஏன் என்னை காப்பாத்தல? ஆண்டவர் சொல்ற, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ள உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், ஒன்றுமே உன்னை சேதப்படுத்த முடியாது, ஒன்று உன்னை சேதப்படுத்த முடியாது, நான் மிதிப்பேன், அதைகளை மிதித்து போடுவேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. நம்ம அதன் மேல அதிகாரம் எடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனாலதான் செங்கடல்கிட்ட கொண்டு போறாரு. இன்னொரு காரியம் இருக்கு, பழைய ஏற்பாட்டில் அந்த செங்கடல் ஊடாக நடந்து போனதை குறித்து புதிய ஏற்பாட்டு சொல்லுகிறது. அது மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் இஸ்ரேல் ஜனங்கள் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். மோசையின் மூலமாக அவர்கள் வழி நடத்தப்படுகிற வேளையிலே அவங்க என்ன பண்ணப்பட்டாங்களாம்? மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் என்ன பண்ணாங்களாம்? ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். அப்போ தேவனுடைய ஒரு பெரிய திட்டம் என்ன அப்படின்னா, இந்த சமுத்திரத்துக்குள்ள கொண்டு போய் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அத்தனை பேருக்கு என்ன பண்ணணும்? ஒரு ஞானஸ்நானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் ஒரு திட்டம் போடுறாரு. நமக்கெல்லாம் ஞானஸ்நானம் கொடுக்கணும்னா நாம் நினைக்கிறதுக்கு முன்னாடி தேவன் என்ன பண்ணுறார்? நம்மளை குறித்து அவர் திட்டமுடையவராக இருக்கிறார். நம்ம லைஃப்பில் நிறைய காட்ஸ் பிளானிங் இருக்குது. ஆகவே தேவன் நம்மளை இப்படி நடத்துகிறதை பார்க்கிறோம். இஸ்ரேல் ஜனங்கள் அப்படி நடத்தப்பட்டாங்க. ஏன் தண்ணிக்குள்ளே கூட்டிட்டு போனார், கடலுக்குள்ளே ஏன் இறங்க பண்ணார் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் கம்பல்சரி பாப்டிஷன் கொடுத்த மாதிரி அது என்ன பண்ணிட்டார் தெரியுமா? இந்த ஜனங்களுக்கு கடலை திறந்து விட்டார். உருவ கடந்து போகணும், கரையையும் நல்லா காய வச்சிட்டாரு. ஒன்றும் மடுவாலாம் இல்லை, சேரால் சவதியாலாம் இல்லை, உள்ளர்ந்த தரைன்னு போட்டிருக்கு. ஆனால் இவங்களுக்கு கடலுக்குள்ளே இறங்குறதுக்கு, சிலருக்கு ஞானஸ்தான தொட்டியில் இறங்குறதுக்கு பயம். ஞானஸ்தானம் எடுத்துட்டா ஏதாவது நடந்துருமோன்னு நினைக்கிறாங்க. இயேசுவெல்லாம் பிடிக்கும், ஆனால் ஞானஸ்தானம் நினைக்க மாட்டான், எடுக்க மாட்டான். ஆண்டவர் என்ன பண்ணார்னா, பின்னாடி பெரிய இராணுவத்தையே கூட நிறுத்திக்கிட்டாரு, முன்னாடி கடலை பிளந்து விட்டாரு. இப்ப நீ தப்பிக்கணும்னா ஞானஸ்தானம் எடுத்தா நீ தப்பிக்கலாம். விளங்குதா உங்களுக்கு?
ஞானஸ்தானம் எடுத்தா அக்கறையில் போய் கரையேறியெல்லாம் தப்பிச்சிடலாம். தண்ணிக்குள்ள நீ இறங்கி ஆகணும். இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா இந்த அக்கினி ஸ்தம்பம் அப்படியே எழும்பி மேலே மேக ஸ்தம்பமாகிறது. மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் அவங்க என்ன பண்றாங்க? ஞானஸ்தானம் பண்றாங்க. முதல்ல அவங்க தண்ணியில் இறங்குறாங்க. இப்போ அவங்களுக்கு என்னன்னா மேகஸ்தம்பம் விலகின, அதாவது அக்கினி ஸ்தம்பம் விலகின உடனே ராணுவம் வெயிட்டிங்கில் இருந்த ராணுவம் இப்போ ஃபார்வர்ட் ஆக ஆரம்பிக்குது. யாரை? இஸ்ரேல் ஜனங்களை பிடிக்கிறதுக்கு. இவன் பார்த்தான் எகிப்தியன்ட்ட போய் சாகிறதுக்கு தண்ணியிலேயாவது என்ன செய்வான், செத்து போவான் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பம் இல்லாட்டினா கூட பரவாயில்லன்னு தண்ணிக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க? தண்ணிக்குள்ள இறங்கல. தண்ணியை பிரித்து வைத்திருந்தார் தேவன். அந்த கடலுக்குள்ள என்ன செஞ்சாங்க? இறங்கினாங்க. சிம்பாலிக் திங்கா நிறைய காரியங்கள் இருக்கு. அப்புறம் ஒருத்தம் கூட சாகலைங்க தண்ணிக்குள்ள. எல்லாரும் கரை சேர்ந்ததுக்கு அப்புறம் மோசே மறுபடியும் கோலை நீட்டின பிறகுதான் தண்ணி என்ன செஞ்சு மூடுச்சு. ஞானஸ்தானத்துக்குள்ள இறங்கும் போது உங்களை யாரையும் சாக விட்டுற மாட்டோம். நீங்கள் மரணத்துக்கு ஒப்பாக நீங்க அடக்கம் பண்ணப்படுறீங்க தண்ணிக்குள்ள. இம்மிடியேட்டா அப்புறம் கிறிஸ்துவோட என்ன செய்வீங்க? உயிர்த்தளவும் பண்ணிடுறோம். அதனால நாங்கள் யாரையும் சாக விடுறதில்ல. எல்லாரையும் உயிரோட என்ன செஞ்சிருவோம்? எழுப்பிடுவோம். நிறைய பேருக்கு பயம், ஞானஸ்தானம் எடுத்துட்டா ஏதாவது. நான் சொல்றேன், ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது பாவத்துக்கு மரித்து நீதிக்கு நம்ம என்ன செய்கிறோம்? பிழைக்கிறோம். நம்முடைய லைஃப் ஒரு புதிய வாழ்வாக மாறுகிறது. பாருங்க, தேவன் அதுக்காகத்தான் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ நம்ம பாயிண்ட் என்னன்னா, நம்முடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல. இப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் பெரிய கொஸ்டின், எதுக்கு 10 நாள் நடந்தால் நேர போய் என்ன செஞ்சிடலாம்? கானானுக்கு போயிருந்த கடவுளுக்கும் இந்த மோசைக்கும் வழியே தெரியல போல. நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க, மோசை உனக்கு வழி தெரியாட்டா எங்கிட்ட கேள், நாங்கள் சொல்லித்தரோன்னு இருப்பாங்க. ஆனால் மோசை சொல்றாரு, இல்லப்பா கடவுள் இப்படித்தான் கூட்டு போக சொல்றாரு. அப்ப கேட்டிருப்பாங்க, என்ன கடலில் என்ன வழியா இருக்கு? இல்லை எத்தனை போட்டா வச்சிருக்கோம், எப்படியா கப்பலா நிற்கிது நம்ம ஏற்றிட்டு போறதுக்கு? 1000 கேள்வி இருந்திருக்கும். மோசே சொல்றாரு, இந்த மாதிரி இந்த கேள்வி எல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க, தேவன் சொல்றாரு இப்படித்தான் நம்ம என்ன செய்யணும், போகணும்னு சொல்றாரு, நடந்துருவோம் வாங்க, நான் முன்னாடி போறேன். மோசே தான் முன்னாடி போறாரு. செத்தா மோசையில சாகணும், அவர் தைரியமா போறாரு, வாங்க பின்னாடி, தேவன் நம்மை நடத்துவார். ஆகவே நமக்கு தேவனுடைய நினைவுகள் எல்லாமே முழுசா தெரிகிறது கிடையாது. ஆனால் தேவன் சில காரியங்களை அவர் நினைத்து இருக்கிறார். அவர் அங்கே அவங்களை பாருங்க, எகிப்திலிருந்து புறப்பட ஆரம்பிக்கும் போதே என்ன நினைக்கிறார்னா, முதல்ல ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி என்ன செய்யுங்க, அடிங்க. அங்கு சிலுவை நினைவு கூறப்படுகிறது, இயேசுனுடைய மாம்சம் பிற்கப்படுகிறது, ஆட்டுக்குட்டி பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு மாம்சம் நெருப்பிலே சுடப்பட்டதாக புசிக்கப்படுகிறது. அங்கு ரத்தம் நிலைக்கால்களில் அடையாளமாக பூசப்படுகிறது. சங்காரதூதன் அந்த ராத்திரில எகிப்தில் இருந்த தலைச்சங்கள் எல்லாரையும் சங்கரிக்கலாம். ஆனா இஸ்ரவேலின் கோத்திரங்களுக்குள்ளே ஒரு குடும்பத்தில் கூட சங்காரம் நடைபெறவில்லை. ரத்தம் அவர்களை பாதுகாக்கிறது. அப்பவும் இவங்க நினைச்சிருப்பாங்க, இது எதுக்கு ஆட்டை அடிக்கணும், இப்படி பஸ்காவை புசிக்கணுமா, வீட்டு நிலக்கால ஏன் ரத்தம் பூசணும்? ஒருத்தனுக்கு ஒன்றும் விளங்கல. ஆனா தேவன் சொல்றாரு, அடினா அடி, ஒரு வயது ஆட்டப்படினா புடி, சாயந்தரம் வேலையில் அடினா சாயந்தரம் தான் அடிக்கணும், அது ரத்தத்தை எடுத்து நிலக்காலில் பூசணும். ராத்திரில் ஒருத்தன் வீட்டு விட்டு வெளியே வரக்கூடாது. நெருப்பில் சுடப்பட்டதாக கசப்பு கலந்த கீரையோட பூசினா அப்படிதான் பூசிக்கணும். இல்லை கொஞ்சம் டேஸ்டா வேற மாதிரி நாங்கள் வீச்சு ஆண்டு சொன்னாரு, தொலைச்சி விடுவேன். எவனுக்கு சமைச்சாலும் என்ன செய்யக்கூடாது, இது பண்ணக்கூடாது, நெருப்பில் சுட்டு தான் சாப்பிடணும். எல்லாத்துக்கும் தேவன் ஒரு பிரின்சிபல் வச்சாருங்க. நான் இதை தான் நான் சொல்றேன், இந்த லா ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தில் சில சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. இப்போ பழைய மாதிரிலாம் அப்படி செய்ய சொன்னாரா, அப்படிதான் செஞ்சாங்க. அப்ப அங்கேயும் தேவன் என்ன பண்ணார்னா, சிலுவையை நினைவு கூறுகிறார். இப்ப கடல்கிட்ட வர்றாங்க, இப்ப அங்கு பஸ்கா அடிக்கப்பட்டது, அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியுடைய மரணத்துக்கு ஒப்பான ஒரு மரணத்தை ஒவ்வொரு இஸ்ரவேலனும் அனுபவிக்க வேண்டும். இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இயேசு பஸ்கா ஆளாய் உங்களுக்கு மரிச்சது மட்டும் இல்லப்பா, நீங்களும் உங்கள் பாவங்களுக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாக இப்ப உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறேன். அப்ப அங்க சிலுவை, இங்க ஞானஸ்நானம், செங்கடலுக்குள்ள இறக்கி விடுறாரு. இதெல்லாம் விவரமாலாம் மோசேக்கே தேவன் சொல்லல. பஸ்கா ஆட்டப்படி தெரியும் கிறிஸ்துவான அடிக்கப்பட போறாருன்னு. ஆனா செங்கடலுக்குள்ள ஏன் இறங்க சொல்றாரு?
புதிய ஏற்பாட்டில் தான் அது எழுதப்படுகிறது. மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் அவங்க என்ன பண்ணப்பட்டாங்க? ஞானஸ்நானம் பண்ணப்பட்டாங்க. அப்போ நம்முடைய நினைவுகள் வேறு, தேவனுடைய நினைவுகள் வேறு. ஆனால் தேவனுடைய நினைவுகள் வந்து பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, ரொம்ப அழகா அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளும் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்து இருக்கிறது. பாருங்க, தேவன் நம்மளை குறித்த உயர்ந்த நினைவுகளை உடையவராக இருக்கிறார். எத்தனை பேர் அதெல்லாம் நம்புறீங்க? உங்களை குறித்த நல்ல நினைவுகள், உயர்ந்த நினைவுகள் தேவனுக்கு இருக்கிறது. இன்னைக்கு உலகத்தில் உங்கள் பக்கத்தில் இருக்க வீட்டுக்காரன்ட்டு கேட்டு பார்த்தீங்கன்னா எப்படா விழுவான்லாம் பார்த்துட்டு இருப்பான். நல்லா இருந்தால் அப்படி அவன் மாதிரி இருந்தால் கூட ஆயிட்டுக்கிடுவான். அவனை காட்டில் நீங்கள் மேலே மட்டும் போயிடக்கூடாது. மேலே போயிட்டா அப்புறம் பாருங்கள் அப்படியே காய்மா வரும், எதிர்ப்புகள், கசப்புகள், எப்படா விழுவான் அவன், அப்படி தான் பார்த்துட்டு இருப்பான். நல்ல நினைவுகளே இருக்காது, நல்ல நினைவுகளே இருக்காது. ஏதாவது ஒரு ஆபத்து நடந்தால் சொல்லுவான், நான் நினச்சேன் இவனுக்கு இப்படி நடக்கும்னு. அப்போ ஏன்னா அவன் என்ன நினைவில் இருந்திருக்கான் பார்த்தீங்களா? உங்களுக்கு எப்படா மோசமான காரியம் நடக்குங்கிற நினைவில் இருந்திருக்கான். அதனால தான் பாருங்க, நான் நினச்சேன் இவன் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவான். நல்ல நினைவுகளை உடைய மனிதர்கள் இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியல, நம்மளால் பார்க்க முடியல. ஆனால் தேவன் சொல்கிறாரு, என்னுடைய நினைவு எப்படி இருக்கு அப்படின்னா, பூமிக்கு வானம் வந்து எவ்வளவு உயரமாக இருக்கோ அப்படிப்பட்டதாக உங்களுடைய வழிகளை பார்க்கல என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்தவையாக இருக்கிறது. எபேசியருக்கு திருப்பிக் கொள்வோம் பாருங்க. அங்கே இன்னொரு வார்த்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எபேசியர், புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எபேசியர் 3:20. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக, ஆமென் அப்படின்னு எழுதுறார். எபேசியருக்கு எழுதும் பொழுது எழுதுறார், தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, இப்போ நமக்குள்ள ஒரு பவரை வச்சிருக்கிறார். நான் அதை ஏற்கனவே சொன்னேன், திவ்ய வல்லமை. ஆரம்பிக்கும் போது அதான் ஆரம்பிச்சேன். அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளுகிறது என்று பார்க்கிறோம். அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும்படியாக இப்போ நமக்குள்ள தேவன் ஒரு பவரை வச்சிருக்காருங்க. இந்த பவர், இந்த ஹோலி ஸ்பிரிட் பவர் நமக்குள்ள என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால், நாம் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு நினைக்கிறதுக்கு மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிறார். இந்த வல்லமை என்ன பண்ணுதுன்னா, நீங்க நினைக்கிறத காட்டிலும், நீங்க ஜெபிக்கிறத காட்டிலும் அதிகமாக என்ன செய்யலாம், கிரியை செய்கிறது. ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் சொப்பனம் காண்பதற்கும், ட்ரீம் பண்ணுறீங்களா, கனவு காண்கிறீங்கள, சிலர் கனவுல அப்படியே பறப்பாங்க, கனவுல அப்படியே பெரிய பெரிய இடங்களுக்கெல்லாம் போகிறது மாதிரிலாம் கனவு காண்பாங்க. கனவு காண்கிறதுலாம் தவறு கிடையாது. வேதம் சொல்லுது, நீங்கள் கனவுல கூட உங்களை குறித்து அப்படிப்பட்ட நல்ல கனவு கண்டிருக்க மாட்டீங்களா. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் கனவு காண்பதை காட்டிலும் அதிகமாய் கிரியை செய்கிறவர். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஓ தேங்க் யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அதனால சொல்றேன், நல்ல நினைவுகளை உடையவங்களா மாறுங்க. உங்க நினைவுகளுக்கு மேல தேவன் நல்ல காரியங்களை செய்வார். அதனால இந்த வேதவசனம் சொல்லுகிறது, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நாம் நினைக்கிறதற்கும், நான் தான் சொல்ல வந்தேன், நம்ம நினைக்கிறதற்கு மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே, நான் நினைப்பதை காட்டிலும் நான் நன்றாக இருப்பேன். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்கள் சில பிளான்லாம் போடலாம், நம்ம நல்லா இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், நீங்கள் கனவு காணலாம், இப்படி ஒரு நல்ல வீட்டில் இருந்தால் நல்லா இருக்கும், இப்படி ஒரு நல்ல ஒரு வேலை கிடைச்சா நல்லா இருக்கும், இப்படி ஒரு நல்ல திருமணம் நடந்தால் நல்லா இருக்கும். நான் சொல்கிறேன், தேவன் நீங்கள் நினைப்பதற்கு மேலாக நல்ல காரியங்களை உங்களை குறித்து திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதான் முக்கியம். நிறைய மனுஷன் என்னன்னா கடவுளே நம்புறதில்லை. ஏன்னா அதான் நான் முதல்ல சொன்னேன், இந்த விசுவாச பிரமாணம் என்பது தேவன் பொய் சொல்லுகிறவர் அல்ல. அவர் நினைச்சிட்டார்னா அது அப்படியே நடந்துடும். இதை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை நோக்கி வரக்கூடிய தீர்க்க தரிசனத்தை நீங்க அப்படியே நம்புவீங்க.
நான் சொல்கிறேன், தேவன் உங்களுடைய வாழ்வை குறித்து நீங்கள் நினைப்பதற்கு மேலாக நல்ல ஒரு திட்டத்தை அவர் நினைத்து வைத்திருக்கிறார். அவருடைய பிளானிங் தான் சூப்பர் பிளானிங். நீங்கள் கொஞ்சம் அவருடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர், ஏன் திட்டமெல்லாம் கம்மி, எனக்கெல்லாம் நல்லா திட்டம் போட தெரியாது, நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்களோ அது மாதிரி என் வாழ்க்கை என்ன செய்யட்டும் ஆகட்டும். அதுதாங்க சுருக்கம் அந்த பரமண்டல ஜெபத்தில் சொன்னார் இல்லையா, பரமண்டலத்திலே உடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேனா என் வாழ்க்கையிலும் அப்படி. இந்த சரண்டருக்கு வந்துட்டோம்னா நான் சொல்கிறேன், உங்களுக்கு பெஸ்ட் லைஃப் தாங்க. லைஃப்பில் நீங்கள் உயர்ந்த நிலைகளை நிச்சயமாகவே அடைவீர்கள். டாப் போஸ்ட் பிளேஸில் தான் நீங்கள் இருப்பீங்க. ஒன்றுக்கும் உங்களுக்கு குறைவுபடாது. எப்போ நான் இந்த நிலையை நீங்கள் வாஞ்சிக்க வேண்டும், இந்த நிலையை நீங்கள் அடைவோம் என்பதை, அந்த நிலைக்கு தேவன் உயர்த்த வல்லவர் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதனால தான் வேதம் சொல்லுது, நாம் வேண்டிக் கொள்வதற்கு நினைக்கிறதற்கும் மிகவும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே. பாருங்கள், உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நல்ல காரியம் நடக்கணும் அப்படின்னா அது எங்கேயோ இருக்குன்னு நினைக்காதீங்க. உங்கள் வாழ்வுக்குள்ளே அந்த நல்ல காரியத்தை நடப்பிக்கிற அந்த ஆற்றல் உங்களுக்கு உள்ளேயே தான் இருக்கிறது. எல்லாம் சொல், எனக்கு வேண்டிய நல்ல காரியங்களை, நான் விரும்புகிற காரியங்களை, மேன்மையான காரியங்களை, சுகத்துக்கெடுத்த காரியங்களை நடப்பிக்கிற வல்லமை எனக்குள்ளேயே இருக்கிறது. ஹல்லேலூயா. இது வேற எங்கோ இருக்குன்னு நினைக்காதீங்க, உங்களுக்குள்ள தான் இருக்கு. ரொம்ப தெளிவாக வேதம் சொல்லுது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நீங்களே தேவனுடைய ஆலயம் என்றும் தேவனுடைய ஆவியாளர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார் என்றும் உங்களுக்கே தெரியாதான்னு கேட்குது. பாருங்க, நமக்கே தெரியாமல் நம்ம வீட்டுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார். இந்த சரீரம் ஒரு வீடுங்க. நம்ம நினைக்கிறேன் நான் மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ள இருக்கேன்னு. நான் அப்படி நினைச்சுக்கிறேன். வேதம் சொல்லுது, முட்டாள், நீ ரட்சிக்கப்பட்ட உடனே உனக்குள்ளே தேவன் வந்துட்டாரு, உன் வீட்டுக்குள்ள நீ மட்டும் இருக்க நினைக்காத, உன்னோடு தேவன் என்ன செய்யறாரு இருக்கிறார் என்பது உனக்கு தெரியாதான்னு கேட்குது. அப்ப நிறைய பேருக்கு என்ன செய்யல தெரியல. எனக்குள்ளே இயேசு இருக்கிறார். எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் நாமத்தினாலே வாசமாயிருக்கிறார். அவர் என்னுடைய நினைவுகளை காட்டிலும் மிகவும் அதிகமாய் எனக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையை கொடுக்கிறார். பாருங்க, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை என்ன பண்ணுதுன்னா, அது எனக்குள்ளே இருந்து நான் நினைக்கிறதுக்கு மேலாக அதிகமாய் எனக்குள்ள என்ன செய்யுது கிரியை செய்கிறது. வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு, அந்த வல்லமையின்படி நமக்கு செய்ய வல்லவராகிய இயேசுவுக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கு சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக, ஆமேன் அப்படின்னு முடிகிறார். ஆகவே ஒரு நமக்குள்ள ஒரு பெரிய வல்லமை கிரியை செய்துட்டு இருங்க, நம்ம நினைப்பதற்கு மேலாக. அப்போ தேவன் நம்ம நினைக்கிறதுக்கு மேலே அவர் நம்மளை குறித்து நினைத்திருக்கிறார். அப்போ அந்த நினைவுகளின் படி நம்ம தீர்க்கதரிசனம் சொல்லலாம். கடவுள் ஒரு மனுஷனை பற்றி எப்படிலாம் நினைக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம தீர்க்கதரிசனம் உரைக்க போகிறோம். அப்படின்னா நம்ம நினைவுகளின் படி அல்ல, தேவனுடைய நினைவுகளின் படி நம்ம அதை என்ன செய்யணும், தீர்க்கதரிசனமாக உரைக்க வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இன்னும் ஒரே ஒரு காரியத்தில் சத்துவங்கி வைக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம் பாருங்கள். ஏசாயா 46 திருப்பவும் பாருங்கள். ஏசாயாவின் புத்தகம் 46ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வகால முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். பாருங்க, அந்தத்தில் உள்ளவைகள்னா, அந்தம்னா என்னது, முடிவு இல்லையா? அந்தத்தில் உள்ளவைகள் அப்படின்னா முடிவு காலத்துக்கு அடுத்தவைகள். இன்னும் சொல்ல போனா உன்னுடைய லைஃப் எப்படி எண்ட் ஆகும், என்னுடைய திட்டங்கள் எப்படி நிறைவேறும் அப்படின்னா, அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு என்றால் ஆரம்பம் முதல் என்ன செய்கிறேன், அந்த முடிவை பற்றி நான் ஆரம்பம் முதல் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வகாலம் முதற்கொண்டு என்ன பண்றேன், அறிவிக்கிறேன். இன்னும் செய்யப்படாத காரியங்கள் நிறைய இருக்கு. பூர்வகாலம் முதல் நான் அறிவிச்சிருக்கிறேன். அது அந்தம் அப்படித்தான் இருக்கும், அதனுடைய முடிவு அப்படித்தான் இருக்கும். சில முடிவு எப்படி இருக்க போதோ கடவுள்னு சொல்லி நம்பி இறங்குறோம். முடிவு என்னமா இருக்குமோ, நான் சொல்கிறேன், தேவன் முடிவு எப்படி இருக்குங்கிறதையும் அவர் சொல்லியிருக்கிறார்.
ஆரம்பம் மட்டுமல்ல, உன்னுடைய முடிவும் எப்படி இருக்கிறதையும் சொல்லு. அதனால தான் சொல்லப்படுது, அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு, இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வகாலம் முதற்கொண்டு அப்படிங்கிறார். பூர்வகாலம் முதற்கொண்டு, ஆரம்பம் முதல் பூர்வகாலம் முதற்கொண்டு நான் என்ன பண்ணுறேன், அறிவிச்சுக்கிட்டே வர்றேன். இப்போ சொல்ல பாருங்க, வாசிக்கலாம். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி. பாருங்க, தேவன் ஒன்று அந்த பூமியில், இது அவருடைய பூமி, அவர் ஒன்றை நினைச்சிட்டார்னா அது இந்த பூமியில் என்ன செய்வார், செய்து முடிப்பார். உலகங்கள் அவருடைய வார்த்தையினால் உண்டானது என்று பார்க்கிறோம். இது அவருடைய ப்ராப்பர்ட்டி. வானம் பூமி எல்லாம் வந்து கர்த்தருடையது, சர்வ சிருஷ்டிப்பும் அவருடையது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, என் ஆலோசனைகள் நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் என்ன செய்வேன். இந்த பூமியில் தேவனுக்கு சித்தமானது எல்லாவற்றையும் தேவன் செய்ய வல்லவராயிருக்கிறார். தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றையும் தேவன் செய்ய வல்லவராயிருக்கிறார். பூமியில் அவரால் செய்ய முடியும். அதுதான் நம்ம பார்க்குறோம். அவர் செய்ததை யாரும் தடுக்க முடியாது. அதனால அவர் சொல்றாரு, என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் நான் நினைச்சுவேன் செய்வேன் என்று சொல்லி சொல்றாரு. உராஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராக இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். நம்முடைய பாயிண்ட் என்னன்னா, தேவன் ஒன்றை சொல்லிட்டார் தீர்க்க தரிசனமானா, சொன்னதை என்ன பண்ணிடுவார், நிறைவேற்றிடுவார். அவர் சொல்லிட்டு அப்புறம் செகண்ட் தாட்டுக்கு போறவர் இல்லை. மனுஷன் என்ன பாருங்க, சொல்லுவான், அவர் யோசிக்காமல் சொல்லிட்டேன் அப்படிமா, இவ்வளவு பிரச்சனை வரும், நான் முதல்ல செய்யலை, யோசிக்கலை, நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். நிறைய ஆட்கள் பார்க்குறோம் இல்லையா, பெரிய பெரிய அரசியல் கூட ஏதாவது வாயை விட்டுருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் ஓடி நிறுத்த போகிறேன், நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், மன்னிச்சிருங்க, நிபந்தனையற்ற மன்னிப்பு கோர்றேன், இப்படிலாம் பார்க்குறோம். தேவன் எங்கேயுமே அப்படி சொல்ல போகிறது கிடையாது. சொன்னேன் பார்ப்ப முடியலை, என்ன ஆளை விட்டுரு அப்படிலாம் சொல்ல போகிறது கிடையாது. அவர் சொன்னார், உராஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்து என் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்து நான் என்ன பண்ணுவேன், வரவழைப்பேன் அப்படிங்கிறாரு. நான் என்ன ஆலோசனை பண்ணியிருக்கிறேனோ அதை நிறைவேற்றுகிறதுக்கு எங்க இருந்து மனுஷனை வர வைக்கணுமோ நான் மனுஷனை நினைச்சுவேன் வர வைப்பேன் அப்படிங்கிறாரு. அவன் தூர தேசத்தில் இருக்கலாம், அந்நிய மனுஷனா இருக்கலாம், யாரா இருந்தாலும் அவனை கொண்டு வந்து நான் தேவனுடைய திட்டத்தை இந்த பூமியில் என்ன செய்வேன், நான் நிறைவேறி என் ஆலோசனையை பாருங்க. இதை குறித்து வேதம் சொல்லும்போது இந்த ஒரு உராஞ்சுகிற பட்சின்னு வேதத்தில் நம்ம பார்க்குறோம். இந்த ரெவினாஸ் அப்படின்னு வருது ஆங்கிலத்தில். இந்த பேர்டு வந்து இந்த ஒரு பறவைன்னு சொல்லப்பட்டிருக்கு. பறவைங்கிற வார்த்தை வந்து ஒரு உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர இது வந்து ஒரு பறவையை குறிக்கிற வார்த்தை கிடையாது. அவர் என்ன சொல்றாருன்னா, தீவிரமாய் ஒரு காரியத்தை நிறைவேற்றும்படியாக ஒரு பட்சியை போல ஒரு மனிதன் வந்து தீவிரமாய் வந்து அந்த காரியத்தை செயல்படுத்தும்படியாக நான் வந்து உராஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் அப்படிங்கிறார். கிழக்கிலிருந்தும் பாருங்க, சம்பந்தமில்லாத ஆட்கள். இப்போ கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் இயேசுவை காணும்படி என்ன செஞ்சாங்க, அவங்களாம் கிறிஸ்தவங்க நினைக்கிறீங்களா? கிடையாதுங்க. அவங்க என்னன்னா, அவங்க ஒரு அஸ்ட்ராலஜர்ஸ், வான ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பார்க்குறாங்க, வானத்தில் ஒரு விசேஷித்த நட்சத்திரம் தோன்றுது, அது கிறிஸ்து, ஒரு மனிதன் ஒரு ராஜ குலத்தில் ஒருத்தன் பிறந்திருக்கிறான் என்பதற்கு அடையாளமாக அது அந்த நட்சத்திரம் தோன்றுது. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, ஒரு சூப்பர் நேச்சர்லா இந்த உலக ஆளுகிற ஒரு ரட்சகர் என்ன செஞ்சிருக்கிறாரு, பிறந்திருக்கு. அவங்க கிறிஸ்தவங்க கிடையாதுங்க, அவங்க வான ஆராய்ச்சியாளர்கள். ஆனால் அவங்க வந்து நட்சத்திரம் தோன்றின அந்த காலத்தை பார்த்த உடனே அவங்க அப்போ கிறிஸ்து பிறந்துட்டாரு, அப்போ அவரை போய் பார்ப்போம். அவங்க வந்து அவங்களுக்கு கிறிஸ்துலாம் தெரியாது. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 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 ராஜ குலத்தில் பூமியை ஆளப்போகிற ஒருவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, பிறந்திருக்கிறார், அவ்வளோதான். அவன் நேரம் வந்து ஏறதுக்கு பிள்ளை பிறந்திருக்கான்னு கேட்குறான். அரண்மனையில் அப்படி ராஜகுல பிள்ளை பிறந்திருக்காங்கன்னா அங்கேயே ஒன்றும் அப்போ டெலிவரி ஒன்றும் ஆகலை போல். பொதுவாக நிறைய அரண்மனையில் நிறைய பிறக்கும். நிறைய ராஜாக்களுக்கு தான் நிறைய மனைவிமார்கள் இருப்பாங்க, மறுமனையாடி இருப்பாங்க, நிறைய பிறக்கும். அந்த நேரத்தில் ஒருத்தன் பிறக்கலை போல. அப்போ எவனா பிறந்திருந்தா இவங்க சொன்னதை கேட்டு அவன் சொல்லிப்பான், இவர் தான் ரட்சகர்னு சொல்லியிருப்பான்.
ஆண்டவர் அங்கேயும் அதெல்லாம் கரெக்டாக சைலண்ட் பண்ணிட்டாரு. அவன் யோசிக்கிறான், அரண்மனையில் ஒருத்தர் என்ன செய்யலை, பிறக்கலையாமா. அவங்க சொல்கிறாங்க, அடித்து சொல்கிறாங்க, கிழக்கில் அவருடைய நட்சத்திரத்தை என்ன செஞ்சோம், கண்டோம். நான் சொல்கிறேன் அந்த ஈஸ்டர்ன் சைடு, அதுதான் சொல்கிறான் கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள். இவங்க தேவன் சொல்கிறாரு, கிழக்கிலிருந்து உராஞ்சுகிற ஒரு பட்சி என்ன செய்வேன் நான் வர வைப்பேன் அப்படிங்கிறாரு. அப்போ என்னன்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அன்னோன் பர்சனாக இருக்கலாம் இந்த உலகத்தில், இவங்க தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த மக்களாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட மனிதர்களை கூட அவர்களை தாண்டி வேறவர்களை கொண்டு வந்து அவர் தேவனுடைய ராஜ்யத்திலே தமது சித்தத்தை தமது திட்டத்தை அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அவர் ஒரு பிளான் போட்டார்னா, நம்ம கிறிஸ்தவங்களாக இருக்கோம், நம்ம கொஞ்சம் பேராக இருக்கோம், நம்மளை வச்சு எப்படி செய்வார், நம்ம கொஞ்சம் பேர் தானே இருக்கோம், நம்மளால் சபையை கட்ட முடியுமா, நம்ம கொஞ்சம் பேருக்கு நம்மளால் ஊழியம் செய்ய முடியுமா. நான் சொல்கிறேன், நம்மை வைத்து மாத்திரம் அல்ல, நம்மை தாண்டி யாரை வைத்து வேண்டுமானாலும் தேவன் இந்த பூமியிலே அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் உரைக்கப்படுகிற தீர்க்க தரிசனம் ரட்சிக்கப்பட்ட மனிதர்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறலாம், அல்லது உங்களை சாராத அல்லது தூரமாக இருக்கிற அல்லது ரட்சிப்பை காணாத மனிதர்கள் மூலமாக கூட அது உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யலாம், நிறைவேறலாம். தேவன் சொல்றாரு, நான் தான் அவனை கொண்டு வர்றேங்கிறாரு, நான் தான் அவனை கிரியை செய்யும்படி இங்கே அழைச்சு வரேன், என் ஆலோசனை நிறைவேற்றுவதற்காக. சிலங்களை பாருங்க, இந்த ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு கொஞ்சம் புத்தி பேசி போயிடும். ஒரு நாள் வந்து பாருங்க, ஒரு தம்பி ஊழித்து போயிட்டான். அது அம்மா கொஞ்சம் ரட்சிக்கப்படாது, ஆனால் எதிர்ப்பாளில் சரி போயிட்டான், எல்லாரையும் மீறி தான் போயிட்டான். திரும்ப அவங்க கொஞ்சம் ப்ராப்பர்ட்டியை கொஞ்சம் அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, ஆளுக்கு சில லட்சங்களை பிரித்து கையில் கொடுத்துருக்காங்க. இவனையும் கூப்பிட்டு இருந்தாப்பா உனக்கு வந்து 1 லட்சமோ 2 லட்சமோ தான் அந்த காலத்தில் கொடுத்தாங்க, வச்சுக்கோ அப்படின்னு. இவன் உங்கள் பணமெல்லாம் வேணாம், என்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் நான் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பாஸ்டர்கிட்ட போய் எங்கள் அம்மாவை கொடுத்தாங்க, நான் வேணாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. அவர் செவிலில் விட்ட மாதிரி கொடுத்துருக்காரு. அறிவு கட்டவனே, உங்கள் அம்மாவை கொடுக்க பண்ணவர் அந்த தேவனாடா, உனக்கு அறிவில்லை. இவன் நினைக்கிறானா அவங்க ரட்சிக்கப்படுறது அவங்க பணமெல்லாம் நமக்கு வேணாம், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். முட்டாள்தனமாக இன்றைக்கி நிறைய பேர் இப்படி இருக்காங்க கிறிஸ்தவத்தில், தேவையில்லாத வைராக்கியங்கள். தேவன் சொல்றாரு, இந்த உலகத்தில் யாரை கொண்டு வேணுமானாலும் என்னுடைய திட்டத்தை உன் வாழ்க்கையில் என்ன செய்வேன், நிறைவேற்றுவேன். ஆசீர்வாதங்களை தேவன் வரவிடுகிறவராக இருக்கிறார். ஐஸ்வர்யம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து சேரும். தேவன் சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய ஆஸ்தி நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படுகிறது என்று. இல்லைங்க, அவன் துன்மார்க்கன், அவன் எப்படிலாம் சம்பாரிச்சானோ அந்த பணம் எனக்கு வரலாமா. நான் சொன்னேன், அவன் சம்பாரிச்சதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற? தேவன் சொல்லி இருக்கிறாரு, அந்த ஆஸ்தியெல்லாம் உன்னிடத்துல வந்து என்ன செய்யும், சேரும். அப்படின்னா வந்துச்சா கர்த்தாவே கொண்டு வந்து சேர்த்துருக்கிறீர் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அதை விட்டுட்டு அவனுக்கு பணம் எப்படி வந்தது, அவன் துன்மார்க்கமாய் சம்பாரிச்சானா, நீதிமானாய் சம்பாரிச்சானா, நியாயமாக சம்பாரிச்சானா, இந்த ஆராய்ச்சியெல்லாம் உங்களுக்கு எதுக்குன்னு கேட்குறேன். தேவன் தான் வரவிடுகிறவர், கொண்டு வர பண்ணுகிற தேவன். தூர தேசத்திலிருந்து சாலமோன் தேவாலயத்தை கட்டும் பொழுது எகிப்திலிருந்து எத்தியோப்பியாவிலிருந்தெல்லாம் திரளான ஓப்பீரின் தங்கங்களும் விலையேற பெற்ற பொண்ணும் பரிசாக என்ன செஞ்சிங்க வந்து சேர்ந்துச்சு. எல்லாம் வந்து சேர்ந்துச்சு. எல்லாவற்றையும் எடுத்து தான் பயன்படுத்தினாங்க. இல்லை இது புற மக்களை சார்ந்தது, இந்த காணிக்கையெல்லாம் நமக்கு வேணாம் அப்படிலாம் கிடையாது. தேவன் எல்லாருக்கும் தேவனானவர். அவர் சொல்றாரு, தூர இடத்துல இருந்து கூட வந்து இந்த திட்டத்தை நிறைவேற்றும்படி நான் செய்வேன், அவர்களை கொண்டு நான் இதை செய்வேன் அப்படிங்கிறார். அப்போ இது தேவனுடைய திட்டம். இந்த காட்ஸ் பிளான் அவங்கள மூவ் பண்ணுது. அவங்க வந்து பெரிய ஸ்பிரிச்சுவல் பர்சனா அப்படி நம்ம பார்க்க வேண்டியதில்லை. தேவன் தான் அவங்கள மூவ் பண்றாரு. நீ வந்து இந்த காரியத்தை என்ன செய்யணும், என்னுடைய ராஜ்யத்தில் என்னுடைய சித்தம் இதை நீ தான் என்ன செய்யணும். அப்போ புறம்பே இருக்கிற மனிதர்கள் வந்து தேவ சித்தத்தை என்ன செய்வாங்க, நிறைவேற்றுவார்கள். அப்போ இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது தேவன் எந்த மனிதனை கொண்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மாற்றங்களை அவர் உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் தைரியமாக தீர்க்க தரிசனம் உரைக்கணும். தேவனுடைய நினைவுகளை நாம் பேசுகிறவர்களாக இருக்கணும். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம்.